அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்து மேலும் விவரங்களை செய்தியாளர் ரீகனிடம் கேட்கலாம். ரீகன், இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருச்சியில திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 2 சுங்கச்சாவடி முக்கிய சுங்கச்சாவடியாக திகழ்ந்து வருகிறது. இந்த சுங்கச்சாவடிகளை இன்று துவாக்குடி சுங்கச்சாவடியை இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது தமிழ்நாடு முழுவதும் 70 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் 30 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாகவும் அரசு அறிவித்துள்ளது. இருந்தபோதும் மத்திய அரசு அந்த சுங்கச்சாவடிகளை மூடாமல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும், தமிழ்நாட்டில் 9 சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்பட வேண்டும், புதிதாக சுங்கச்சாவடிகள் திறக்கக்கூடாது, சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மற்றும் துவாக்குடி பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தலைமையில் போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது திடீரென போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது, போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. வணக்கம். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரீகன். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.